Hello everyone, I'm Ritika. Thank you so much Pradeep for this wonderful opportunity because honestly, the first time talking about design, and design is something I'm really passionate about. So I would like to start by asking, what is design? நீங்க design என்ன நினைக்கிறீங்க? ஆன்சர் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ டிசைன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மனசுக்கு வர்றது என்னதான் இருக்கு? A way to portray a product or service. Okay, that's a good answer. Next. Sorry. Nice. Next. ஸோ இப்போ நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே தட் இஸ் டிசைன் ஆக்சுவலி. ஸோ நம்ம நிறைய டைம் வந்துட்டு என்ன சொல்றோம்னா வந்துட்டு இது நம்ம டிசைன்லயே இல்லையே அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ அதுதான் டிசைன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிசைனுங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ வே ஆஃப் திங்கிங், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஸோ நம்ம எல்லாருமே டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் நம்ம எல்லாருமே டிசைனர்ஸ் தான். we design something. ஸோ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க டிசைன்னா வந்துட்டு ஒரு போஸ்டர் பண்றது, ஒரு அழகா ஒரு ஆட் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி நினைச்சேன். பட் டிசைன் இஸ் மச் மோர். இட்ஸ் அ வே ஆஃப் திங்கிங். ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை telling a little bit about myself. அதுக்கப்புறம் என்னோட ஜேர்னில இருந்துட்டு அதுக்கப்புறம் ஐ டாக் அபவுட் டிசைன். ஸோ பிரதீப் சொன்னாங்க நான் கேனடால படித்தேன். ஸோ when I moved to Canada I was 17. எனக்கு எதுவுமே தெரில, navigating a new country all by myself. என்ன லாங்குவேஜ், obviously அந்த accent change இருந்துச்சு. Weather was an issue in Canada because it would go up to like -30. அதெல்லாமே navigate பண்ணிட்டு, and the whole education system வேற மாதிரி இருந்துச்சு. But the good thing was I didn't have exams. ஸோ டிசைன் படிக்கும் போது எனக்கு எக்ஸாம்ஸுங்கிற கான்செப்டே எனக்கு இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் படித்தது வந்துட்டு இட் வாஸ் டிசைன், பட் இட் வாஸ் எவ்ரி திங் டிசைன். ஸோ இட் வாசன்ட் கன்ஸ்ட்ரூட் இன் டு லைக் டைப்போகிராஃபி, கலர்ஸ் அப்படின்னு இல்லாமல் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா அந்த கிளாஸ் ரூம்ல சுத்தி என்ன இருக்கோ ஏதாச்சும் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போதான் வந்துட்டு லைக் நம்ம சின்ன வயசுல லூஸ் பண்ண கியூரியாசிட்டியே திருப்பி ரீகிண்டில் ஆச்சு. நம்ம சின்ன வயசுல வந்துட்டு சும்மா வீட்டுல இருக்கிறத வச்சு ஏதாவது பில்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா வந்துட்டு when we grow up that curiosity dies down. ஸோ அது வந்துட்டு it got rekindled. அண்ட் நிறைய அந்த டிசைன் திங்கிங்ல வந்துட்டு 3D, எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்துச்சு. விச் வாஸ் நாட் ஜஸ்ட் ஓகே ஒரு விஷயத்த அழகாக்கு அப்படின்னு இல்லாம அது ஏன் அழகாக்கணும், எதுக்கு அப்படின்னு எல்லா கொஸ்டின்ஸும் கேட்க வச்சுது. அண்ட் ஒரு குவிக் கொஸ்டின், எத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு ஆயில் இல்லாம அப்பளம் சுடலாம் தெரியும்? இல்ல. ஆனா வந்துட்டு ஐ வாஸ் ஆன் அ ஸ்டூடெண்ட் பட்ஜெட். ஸோ ஸ்டூடெண்ட் பட்ஜெட்ல வந்துட்டு நான் கோலாக் திரும்பி வரேன். ஸோ ஸ்டூடெண்ட் பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு மைக்ரோவேவ்ல வந்துட்டு அப்பளம் போடலாம்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஒரு ஆளுக்கு மட்டும் சமைக்கணும், ஹோம் சிக்கா இருக்கும், சவுத் இண்டியன் ஃபுட் வேணும். ஆனா ஒரு ஆளுக்கு எதுக்கு நீங்க வந்துட்டு அவ்வளோ ஆயில் ஊற்றி அப்பளம் பொரிக்கணும் அப்படிங்கும் போது மை அக்கா டோல்ட் ஏன் மைக்ரோவேவ்ல 30 செகண்ட் வச்சாலே அப்பளம் வந்துருமே அப்படிங்கும் போது தான் ஆமாம்ல இதையே நான் யோசிக்கல அப்படிங்கும் போது தான் we're all problem solvers. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம கோலா கம்பெனி வந்துட்டு திருப்பி நான் இந்தியாவுக்கு வந்து திருப்பி ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்டார்டட் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி எந்த பிளானுமே இல்லை, நாங்கள் வந்துட்டு வாமச்சான் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இட் ஸ்டார்டட் ஆஃப் ஒரு எங்கள் வீட்லேயே ஒரு சின்ன ஒரு பெட்ரூமில் வந்துட்டு டேபிளை போட்டு லேப்டாப் போட்டு வைஃபை கனெக்ஷன் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வி ஸ்டார்டட். ஸோ we had big goals in terms of எதா பண்ணணும் இந்த டிசைன். இதுல வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க எங்களுக்கு ஒரு லோகோ மட்டும் டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா. இல்லைங்க, அது அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒரு லோகோ பண்றோம்னா அது ஆக்சுவலா அந்த எண்ட் யூசருக்கு போய் சேருதா, லைக் நம்ம பண்ற டிசைன் வந்துட்டு அவங்களுக்கு புரியுதா, லைக் அழகா மட்டும் இல்லாம அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பேசிஸ்ல எல்லா டபிள்யூஸும் நம்ம ஆன்சர் பண்றோமா அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு நம்ம இருக்கோம். ஸோ இன் கோலா வாட் வி ஃபோக்கஸ் இஸ் மோர் ஆஃப் டிசைன் மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜி பேசிஸாகவும் ஒரு எப்படி வந்துட்டு மல்டிபிள் டபிள்யூஸை வந்துட்டு ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றோம் டு த எண்ட் யூசர் அப்படிங்கிறதுல இருக்கு.
ஸோ யா, நான் சொன்ன மாதிரி we're all problem solvers. ஸோ என்ன ஒரு லூப் கண்டினியூஸா நம்ம போறோம் அப்படின்னா எம்பத்தி அண்ட் கொலாபரேஷன். ஸோ தட் இஸ் த கோர் ஆஃப் டிசைன். ஸோ எம்பத்தி அண்ட் கொலாபரேஷன் இருந்தாலே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடும் டிசைன்ல. ஸோ எம்பத்தி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாருக்காக டிசைன் பண்றீங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு யூ புட் யுவர் செல்ஃப் இன் தேர் ஷூஸ். ஸோ அவங்கள புரிஞ்சுக்கிறீங்களா, அவங்களோடது என்ன, அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுட்டாலே யூ கிராஸ்ட் ஹாஃப் த பிரிட்ஜ். ஸோ அதுலயே உங்களுக்கு பாதி ஸ்ட்ரகிள் முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆக்சுவலா புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யூ கொலாபரேட். ஸோ அந்த கொலாபரேஷன்னால யூ கம் அப் வித் அ சொல்யூஷன். ஸோ டிசைன் இஸ் எவ்ரிவேர். ஸோ நான் இனிஷியலா சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஓன்லி ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு அழகா ஒரு லோகோ பண்றோம், ஒரு அழகா இது பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஸோ அண்ட் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க டிசைன் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்ட், நம்ம வந்துட்டு லோக்கல் இதுல இல்லை அப்படின்னு. பட் நம்ம கிச்சனுக்குள்ள போனா நம்ம அஞ்சரை பெட்டியே ஒரு டிசைன் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, ரைட்? ஸோ ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு இட்ஸ் அ ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் ஆஃப் எவ்வளோ வருஷமும் இருந்திருக்கு. ஏன்னா இது வந்துட்டு இப்போ ஸ்டீல்ல வந்திருக்கு, வுட்ல வந்திருக்கு. பட் இப்போ வந்துட்டு அந்த கான்செப்ட், அந்த கோர் ஐடியா ஆஃப் இது எல்லாமே நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்ல யூஸ் பண்ணக்கூடிய எவ்ரிடே இதுதான். ஸோ அது தனித்தனி டப்பால இருந்து எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு சொல்யூஷன் ஆஃப் எல்லாமே ஒரே டப்பால போடுறது, ஸோ அதுவே ஒரு டிசைன் திங்கிங்கோட சொல்யூஷன் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு எத்தனை பேத்துக்கு இந்த மும்பை டப்பாவாலா சிஸ்டம் தெரியும்? யா, ஸோ இது எவ்வளோ வருஷமா இருந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு சிஸ்டம். அண்ட் தே ஹாவ் அ 99.9% சக்சஸ் ரேட். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு லண்டன் சப்வே சிஸ்டம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அது இருக்குன்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலே நிறைய இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம்ஸை வந்துட்டு நம்ம அவ்வளோ சீம்லெஸ்ஸா நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு டப்பால வந்துட்டு ரெட், ப்ளூ அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கு எந்த டப்பா எந்த டைம்ல போய் சேரணுங்கிறது வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு இந்த டப்பாவாலாஸ் வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிறாங்க எவ்ரிடே லஞ்சுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் தான். இட்ஸ் அ டிசைன் சிஸ்டம். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கணும், ஏன் நடக்கணும், அது எல்லாமே டிஃபைன் பண்ணாலே ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு சிஸ்டம் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டிசைன் ரூட்டட் இன் கல்ச்சர் டிராவல்ஸ் farther than டிசைன் சேசிங் ட்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படி இப்படின்னு கூட நம்ம யோசிக்க தேவையில்ல. நம்ம எவ்ரிடே வாழ்க்கையில நம்ம கல்ச்சருக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை சால்வ் பண்றதுக்கு ஸ்ட்ரைவ் பண்ணாலே தட் இஸ் ரியலி ரியலி குட் டிசைன் அட் தி எண்ட் ஆஃப் த டே. பிகாஸ் நம்ம டிசைன் பண்றது நம்ம வாழ்க்கைக்கு தான் வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்க போகுது. ஸோ ஹவு டு வி அப்ரோச் டிசைன்? இது கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்டஃப். பட் என்னன்னா வந்துட்டு this whole cycle is the whole loop. So empathize, define, ideate, prototype, test and திருப்பி you empathize. So empathize அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, you put yourself in their shoes. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்துட்டு யூ டிஃபைன். ஸோ நீங்க வந்துட்டு எம்பத்தைஸ்னா வந்துட்டு யாருக்கு வேணாலும் டிசைன் பண்ணலாம். உங்க தம்பிக்கோ, தங்கச்சிக்கோ, ஃப்ரெண்டுக்கோ, யாருக்கு வேணாலும் டிசைன் பண்ணலாம். அண்ட் டிஃபைன் ஸ்டெப்ல வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, என்ன அவங்களுக்கு என்ன சால்வ் பண்றோம் அப்படிங்கிற கொஸ்டினை ஆன்சர் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஐடியேட்டுங்கிற ஃபேஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறது பாப்பீங்க. அண்ட் அந்த எப்படிய வந்துட்டு ப்ரோட்டோடைப்ல எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க பாப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்துட்டு அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு அந்த எக்ஸிகியூஷன் ஃபேஸ்ல நம்ம பார்ப்போம். அண்ட் திருப்பி அந்த சேம் லூப் தான் வருது. ஸோ சப்போஸ் இந்த டப்பாவாலா சிஸ்டமே நீங்க பாக்குறீங்கன்னா, இட்ஸ் நாட் லைக் ஓவர் நைட்ல அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான 99.9% சக்சஸ் ரேட் கொண்டு வரல. அவங்க வந்துட்டு ஒரு மல்டிபிள் இயர்ஸ் ஆஃப் லைக் அவ்வளோ ட்ரையல் அண்ட் எரர்ல தான் ஒரு இது வந்திருக்கு. ஸோ திஸ் லூப் கீப்ஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ எம்பத்தைஸ். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு ஹாஃப் த பிரிட்ஜ் நீங்க அந்த கிராஸ் பண்றது வந்துட்டு அந்த ஒரு எம்பத்தி. ஏன்னா எம்பத்திக்கும் சிம்பத்திக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. எம்பத்திங்கிறது வந்துட்டு ஒரு புரிதல். ஸோ எம்பத்தி இருந்தாலே வந்துட்டு டிசைன் இஸ் ஈஸியர்.
ஸோ இது ஒரு சின்ன கதை. என்னன்னா வந்துட்டு World War II நடக்கிறப்போ there was a lot of food innovation, baking அப்படி இப்படின்னு நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு பெட்டி க்ராக்கர் மாதிரி இருக்க பெரிய பிராண்ட்ஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கேக் மிக்சஸ் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆப்வியஸ்லி இப்போ நிறைய பேர் இப்போ பழமுதிர் அங்கே இங்கேன்னு பார்க்குறோம். ஸோ அந்த கேக் மிக்சஸ் வந்துட்டு all you need to do is just add water and put it in the oven. Everything is sorted. ஆனா வந்துட்டு சேல்ஸே நடக்கல. ஆப்வியஸ்லி யூ ஆர் கிவிங் an easier solution to baking, பட் ஏன் சேல்ஸ் நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது the women in the family who are actually buying it, they felt like அவங்க எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன இந்த ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த போட்டோல பார்த்தோம்னா வந்துட்டு they just add milks and eggs and all of a sudden sales boosted. ஏன் அப்படின்னா the woman in the family felt like நான் ஏதோ பண்றேன், that contribution they felt. so அந்த எம்பதிங்கிறத வந்துட்டு அந்த லூப்ல பாத்தீங்கன்னா திருப்பி பெட்டி க்ராக்கர் would have gone. அந்த எம்பதி என்ன ஆக்சுவலா அவங்க எண்ட் யூசர் ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு அவங்க டிஃபைன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் டிசைன் திருப்பி. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா நண்பன் படம் எல்லாரும் பார்த்திருப்போம், ரைட்? ஸோ அந்த ஹோல் டெலிவரி சீன். ஸோ அதுல பார்த்தோம்னா வந்துட்டு திருப்பி என்ன நம்மளுக்கு சுத்தி இருக்கோ தட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த லென்ஸ் கிளீனர் வச்சுட்டு வேக்யூம் கிளீனர் வச்சுட்டு they'll do the delivery. ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா டக்குன்னு ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்றாங்க அப்படிங்கிறது தான் டிசைன் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட் அட் ஆல். ஸோ டிசைன் இஸ் லிட்டரலி எவ்ரிவேர். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஒரு அப்சர்வ் பண்ற ஒரு டெண்டன்சியை நம்ம க்ரோ பண்ணிட்டோம், that eye for design அப்படி கொண்டு வந்துட்டாலே it's much more easier to navigate almost everything. So how you can implement it? So இங்க நிறைய பேர் டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ் நீங்க வந்துட்டு ஹவு யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இட்ங்கும் போது இந்த பில் பாக்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1500s வந்துட்டு ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சது. பட் இப்போ நம்ம ஃபேன்சியா வந்துட்டு மார்னிங் நைட் ஈவினிங் அப்படின்லாம் போட்டு பிளாஸ்டிக் ஸ்டீல்னு டிஃப்ரெண்டா கொண்டு வரும். பட் த கோர் ஐடியா இஸ் அவங்க பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிச்சதுனாலதான் இது வந்திருக்கு. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்க பேஷண்ட்டோ இல்ல உங்க கிளையன்ட்ஸ் வரும்போது என்ன நம்ம வந்துட்டு பண்ணா அவங்களோட ப்ராசஸ் ஈஸியாக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இட் கேன் பி வெரி சிம்பிள் ஸ்டஃப். ஸோ இன்னொரு குவிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க ஸ்ட்ரீட் டாக்ஸை ஃபீட் பண்றோம் எத்தனை பேர், பட் அது எப்படி வந்துட்டு நம்ம எஃபிஷியன்டா பண்ண முடியுங்கும் போது நம்ம டெய்லி போய் ஃபீட் பண்றது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹேசலா படலாம். பட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பிவிசி பைப் தான், பெருசா ஒன்றும் டெக்கெல்லாம் யூஸ் பண்ணல. பட் இது ஒரு எஃபிஷியன்டான மெத்தட் ஃபார் போத் த ஃபீடர் அண்ட் த டாக். ஸோ நம்ம வந்துட்டு இந்த டாக் வந்துட்டு எப்போ அதுக்கு பத்தலையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது பாதி டைம். ஸோ இது வந்துட்டு அது எவ்வளோ வேணுமோ அது சாப்பிட்டுட்டு போயிடும் அண்ட் மிச்ச டாக்ஸும் வந்து சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் திங்கிங் இஸ் வாட் இஸ் நீடட் இன் லைஃப். ஸோ நீங்க எவ்ரி டைம் நீங்க வந்துட்டு காம்ப்ளிகேட்டடா நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல யோசிக்கணும் அப்படி இப்படின்னு. ஸோ நோ, இட்ஸ் எந்த அளவுக்கு பேசிக்கா கிராஸ் ரூட் லெவல்ல நீங்க வந்துட்டு எவ்ரிடே இதுல நீங்க ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் பண்ணி நீங்க யோசிக்கிறீங்களோ அதுதான் டிசைன். இது காம்ப்ளிகேட்டடாவே இல்லை. இட்ஸ் த வே ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு யூ திங்க் இஸ் வாட் இஸ் டிசைன். So I would like to finish my speech by saying, stay curious. Never ever stop asking the question why. So அந்த why கேட்டிங்கனாலே வந்துட்டு ஏன்னு கேட்டே இருந்தாலே your design will get much better. So அந்த whyக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க you will always make your design better. And designங்கிறது that whole solution and என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ அது எல்லாமே கரெக்டா வந்துடும். Thank you so much.